குண்டா இருக்க ஒரு பொண்ணு ஃபேஷன் காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு வந்தப்ப அதை பார்த்த ஒல்லியா இருக்க பொண்ணுங்க குண்டா இருக்க நீ எல்லாம் கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கணவர் முன்னாடியே மேனேஜரை கூப்பிட்டு குண்டா இருக்க இந்த பொண்ணை முதல்ல வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆனா அதை பார்த்த அந்த மேனேஜர் நீங்க தானே மிஸ்டர் ஃபட்டாஃபட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு வேற யாருமே இல்ல, மக்கள் அதிகமா விரும்புற மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி. தன்னோட முகத்தை மட்டும் மறைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு போடுற ஒவ்வொரு போஸ்டுக்குமே மில்லியன் கணக்கான லைக்கும் ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அதனால இந்த பொண்ணை இப்ப கலந்துக்கலாம்னு அந்த மேனேஜர் சொல்ல அந்த பொண்ணுமே ஸ்டேஜ்ல ரேம்பாக் பண்றதுக்கு முன்னாடி தன்னை யார் யார் அவமானப்படுத்தினாங்களோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு தன்னை மாதிரி இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுமே ரேம்பாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க இருக்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப அருமையா ரேம்பாக் பண்ண அதை பார்த்த உள்ளே இருக்க பொண்ணுங்களே வியந்து போயிருவாங்க. இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு அழுகு தேவை கிடையாது, நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும், நம்மள யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மைனா கம்மல்னு சொல்லிட்டு போங்க.